வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கலக்கலான வெஜிடேபிள் பை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மிக்ஸ் வெஜ் பை செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 100 கிராம் போல் கேரட் எடுத்திருக்கேன், 25 கிராம் போல் ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன், 50 கிராம் போல் பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மசாலா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், க்ரீமி சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட் சாஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே. நான் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சாஸ் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பட்டர் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் பார்த்திங்கன்னா நம்ம டோ ரெடி பண்ணுறதுக்கும் பட்டர் தேவைப்படும், நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கும் பட்டர் தேவைப்படும். ஸோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 100 கிராம்ஸ் போல் அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 75 கிராம் போல் மஷ்ரூம்ஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்வீட் கார்ன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் போல் யூஸ் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி பவுடர் பிளெயின் ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் போல் யூஸ் பண்ணிக்கலாம், பெப்பரிக்கா பவுடர், பெசில் எடுத்திருக்கேன், ரோஸ்மெரி எடுத்திருக்கேன், தைம் எடுத்திருக்கேன், ஆரிகான் எடுத்திருக்கேன், சீசனிங்க்கு தண்ணீர் தேவைக்கேற்ப. இந்த இன்க்ரீடியன்ட்டை வச்சுட்டு கலக்கலான வெஜ் பை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பை ஷீட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் தேவைக்கிற உப்பு சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதில் 75 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் நான் டோல் ஆட் பண்ணுறேன். மாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக நம்ம பிணைஞ்சு எடுக்கணும். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால நல்லா நம்மளுக்கு உருகி மாவோட ஜெல்லாகி நம்மளுக்கு வரும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். மாவு பாருங்கள், நம்மளுக்கு பிடிச்சா ஷேப் ஹோல்ட் ஆகணும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பட்டர் மெல்ட் ஆகி நம்மளுக்கு கோட் ஆகியிருக்கு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணீரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மாவை மறுபடியும் டைட்டாலாம் பேசியாமல் ஜஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு டோ ஃபார்முக்கு வந்துடும் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ பாருங்கள், மாவு நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இவ்வளோதான், ரொம்ப நம்ம டஃப்பாலாம் பிணையக்கூடாது, சாஃப்டாக பிணைஞ்சி மாவு ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும். இப்போ இது நம்மளுக்கு 1/2 அன் ஹவர் போல் ரெஸ்ட் கொடுக்கணும். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பை ஷீட் ரெடி பண்ணலாம். இந்த மீன் டைமில் நம்ம வெஜிடபிள்லாம் சாட்டே பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், ரிமைனிங் இருக்கிற பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும், நம்ம அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி என்ன சாட்டே பண்ணி என்ன க்ரீமே எடுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜிஞ்சர் கார்லிக்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இஞ்சி பூந்தி சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், நான் லோ ஃப்ளேம் வைக்கல. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனியன் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகணுங்கிறது மஸ்ட் இல்லை, ஏன்னா நம்ம ஃபர்தராக அவனில் வைக்கும் போது நல்லா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகி வந்துடும். ஆனால் எல்லாமே என்ன சொல்லிடுது, ஹை ஃப்ளேமில் மினிமம் 30 செகண்ட்ஸ் போல் சாட்டே பண்ணியிருக்கணும். கட் பண்ண பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா சாத்தியம் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 3 மினிட்ஸ் போல் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸை இப்போ நம்ம 1 பை 1 ஃபர்தர் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு ஸ்பெஷலாக ஃப்ரோசன் பீஸ் மட்டும் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரோசன் பீஸ் கிடைக்கலன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு பட்டாணி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம உரிச்சு எடுக்கிற பட்டாணி அதை ஆட் பண்ணணும். நீங்கள் காஞ்ச பட்டாணி இந்த பச்சை பட்டாணிலாம் ஆட் பண்ணவே கூட நல்லா இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்ச கேப்சிகம் ஆட் பண்ணுறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுறோம். எந்த ஒரு பை செஞ்சாலுமே மஷ்ரூம் மஸ்ட்டு, எக்ஸப்ட் ஃப்ரூட் பையை தவிர. வெஜிடபிள் பை செஞ்சாலும் நான் வெஜிடபிள் பை செஞ்சாலுமே மஷ்ரூம் தான் இருக்குது கலக்கலான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மஷ்ரூம் இல்லாமல் நம்மளால் பை செய்யவே முடியாது. உங்களுக்கு எவ்வளோ மொத்தம் மஷ்ரூம் தேவை அவ்வளோ மொத்தம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. நம்மளுக்கு ஒரு 70% போல் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெஜ்ஜஸ் தேவையான சால்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சாத்திய பண்ணிக்கலாம். மிதமான தீயில் வச்சிடணும் மசாலா ஆட் பண்ணும்போது. இப்போ நம்ம க்ரீமி சீஸ் ஆட் பண்ணலாம். க்ரீமி சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீர் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் போல் க்ரீமி சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் 1 நிமிஷம் போல் இருக்கட்டும் நம்மளுக்கு. ஸோ 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சீசனிங் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பேசில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். டைம் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்மெரி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச ஒயிட் சாஸ் ஆட் பண்ணலாம். ஒயிட் சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு ஒயிட் சாஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஹெவி க்ரீம் கூட ஃப்ரெஷ் க்ரீமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறுமனே ஹெவி க்ரீமை கூட நம்ம டைல்யூட் பண்ணி மில்கை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் ஆட் பண்ணி மிதமான தீயில 2 நிமிஷம் போல் வச்சுட்டு இருந்தேன். நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிரேவி பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு 75% போல் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பையை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பை ஷீட் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண தோஸ் வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து நம்ம ரோல் பண்ணி ஜஸ்ட்டு 1 டைம் போல் பேனில் போட்டு ஜஸ்ட்டு 2 டைம்ஸ் போல் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்லா ரோல் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ தின்னாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் நல்லா தின்னாக ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்னும் கூட உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தின்னாக ரோல் பண்ணிட்டு இருக்கணும். தின்னாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஜஸ்ட் 1 டைம் போல் பேனில் போட்டு எடுத்துடலாம். ஸோ பேனில் போட்டாச்சு. மிதமான தீயில் ஒரு பக்கம் 10 செகண்ட் இன்னொரு பக்கம் 10 செகண்ட் போல் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு 1 டைம் போல் திருப்பி போட்டு 10 செகண்ட்ஸ் போல் இருந்து நம்ம எடுத்துடலாம். இதே போல் ரிமைனிங் இருக்கிற தோவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் பை பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பை பேனில் வந்து நம்ம ரெடி பண்ண ஷீட் எடுத்து வைக்கலாம். ஸோ ஷீட் வச்சுட்டு நம்ம வந்து இப்போது ரெடி பண்ண மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண கிரேவி எடுத்து ஆட் பண்ணலாம். பைக்கான வெஜிடபிள் மிக்ஸ். இப்போ நம்ம மேலே வந்து சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். மொசரல்லா சீஸ். இப்போ இதுக்கு மேலே பாருங்கள் ஃப்ரை பண்ணாத டோவை வச்சுட்டு நம்ம சீல் பண்ணணும். நம்ம அடியில் வைக்கக்கூடிய போர்ஷன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கணும். மேலே வைக்கக்கூடிய போர்ஷன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கக்கூடாது பேனில். இது அழகாக நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் பை வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு இந்த டெப்த் வரைக்கும் நம்மளுக்கு வேகும் பை. ஸோ பாருங்கள் கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் நம்மளுக்கு இந்த டெப்த் வரைக்கும் நல்லா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வேகும். இது மேலே வந்து கொஞ்சமாக நம்ம மில்கை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்கு கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா எதுவுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாமல் கூட இருக்கலாம். கொஞ்சம் ஈஸி க்ரீம் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பை வந்து செட் பண்ணியாச்சு. நான் வந்து அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்குள்ளே இப்போ நம்ம பையை செட் பண்ணி பையை வந்து வேக வச்சு எடுக்கலாம். அவனுக்குள்ளே இப்போ நம்ம ரெடி பண்ண பையை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு கிரில் ரேக்கை நான் வச்சுருக்கேன். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு பேக் ஆகிறதுக்கு ஹைட்காக வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் 170 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் போல் நம்ம பேக் பண்ண போகிறோம்.
15 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு பை எவ்வளோ கலக்கலாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவன் ப்ராசஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பை நம்மளுக்கு வெந்துட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், கலக்கலான வெஜிடபிள் பை எப்படி செய்து உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.